அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா, நாங்க டிட்டிகன்ல இருக்கோம். டிட்டிகன்ல திரு என்ன நீங்க பண்றீங்கன்னு யோசிக்கிறீங்க தானே? அதுவும் இந்த மணிக்கு. நாங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் மாரத்தான் போய் கொண்டிருக்கு. அதாவது என்னோட தங்கச்சியோட சாரி செரமனி. ஸோ அந்த காணொளிக்கு போறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொளிய பாருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும், ஊக்கத்தையும் தருமென்னு சொல்லிக்கொண்டு, ஸோ வாங்க காணொளிக்கு போலாம். இப்ப நாங்க அண்டி விட்டு நிக்கிறோம். அதாவது தர்மிகா பியூட்டி பார்லர்ல நிக்கிறோம். அண்டி வந்து தங்கச்சிக்கு ஐப்ரோ ஷேப் பண்ணி கொண்டிருக்கா. அதாவது என்னன்னு சொல்றது? எல்லாரும் வந்து இவ்வளவு கைண்டா வந்து ஒரு பிள்ளைகளோட கதைக்க மாட்டாங்க. நான் வந்து பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால எனக்கு வந்து தெரியும். அண்டி வந்து எல்லாரோடையும் அந்த கைண்டா ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. ஸோ அதனாலே நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அண்ட் அண்டியும் உடனே எஸ் சொன்னனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ வந்து அண்டி வந்து ஐப்ரோ, ஃபேஸ் கிளீனிங் எல்லாம் செய்து போட்டு அண்ட் சாரிக்கு ப்ரீ பிளேட்டிங் அண்ட் தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே செய்துட்டு, நீங்களும் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு பிடிக்க போறீங்கன்னா தர்மிகா பியூட்டி பார்லர் என்ற வெப்சைட் ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போயிட்டு அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. உடனே பண்ணாட்டிக்கும் தாமதமாக கண்டிப்பாக மெசேஜ் போடுவாங்க. அண்ட் இப்போ ஐப்ரோ எடுத்துக்கிறத மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஐப்ரோ வந்து ஒரு ஃபேஸின் என்னன்னு சொல்றது, ஷேப்பே சேஞ்ச் பண்ணுங்க. எவ்வளோ அழகா இருக்குண்டு, நீட்டா இருக்கு. செம்ம. நான் அழுதுருப்பேன். தங்கச்சி வந்து தைரியமா இருக்கா பாருங்க. கேட்டுதா தெரியாது. நீங்க கதைங்க, அது பிரச்சனை இல்லை. கேட்டுதா தெரியாது. அண்டி வந்து சகல விஷயம் ஃபங்க்ஷனுக்கு கூட எல்லாத்தையும் என்னன்னு சொல்றது, அவக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து விடுறா. அந்த க்ரீம் திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு விடுங்க. இப்போ வந்து ஃபேஸ் கிளீனிங் பண்ணி கொண்டிருக்கா. அது என்னன்னு சொல்றது, உண்மையா வேற லெவல். அண்டி வந்து ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து தங்கச்சியும் வந்து என்னன்னு சொல்றது, சும்மா ரிலாக்ஸ்டா இருக்கா. இப்போ அம்மா மாதிரி தான் கத்துவாங்களா அந்த ஐப்ரோ எடுக்கிறதுக்கு. சின்ன பிள்ளைலாம் தைரியமா இருக்காங்க. அது வந்து என்ன காரணம்னு தெரியல. மேபி எங்களுக்கு பழையினாலையோ அவங்களுக்கு புதுசா இருக்குனாலையோ. அண்டி வந்து முதல் நாளுக்கு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி, அதாவது தூர இடம்னால முதல் நாள் எல்லாம் வந்து செட் பண்ணி எல்லாத்தையும் செய்துடுவா. உங்களுக்கு கண்டிப்பா நான் சாமத்தியோட அன்னைக்கு அந்த ஃபைனல் லுக்கை காமிப்பேன். ஏன்னா அதில் 1000 பேர் பார்க்க போறாங்க. ஸோ பார்த்தா என்னன்னு இருக்கும். அண்ட் இது ஒரு வித்தியாசமா இருக்கும். காரணம் என்னண்டா, வேற லெவல்ல ப்ரிப்பரேஷன் போய் கொண்டிருக்கு. அங்கால சித்தப்பா வந்து சும்மா அவர்கிட்ட 32 பல்லையும் காட்டி சிரிச்சு கொண்டிருக்கார். அதாவது என்னன்னு சொல்றது, சும்மா சொல்லுவாங்க என்ன ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாருண்டு. அதே மாதிரி இப்ப சொல்ல வேண்டியா இருக்கு, ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு சாமத்தி வீட்டை செஞ்சு முடிச்சு பாருண்டு. ஸோ வடிவா சேரா இங்க பாருங்க. அண்டிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னண்டா, நீங்க வந்து ட்ரெஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஜுவல்ஸ், காப்புல சகலதும் அவாவே கொண்டு வருவா. அண்ட் அவ ஆண்டாள் மாலை செய்வா, கொண்ட மாலை, ஃப்ரெஷ் பொக்கே, சகலதும் நீங்க சொல்றது முழுக்க செய்து தருவா. அண்ட் ஸோ அண்டி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அண்டி வந்து சர்டிஃபிகேட், யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டும் முடிச்சிட்டா. அது வந்து என்ன மாட்டலை. அவள் வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு இருக்கா. அடுத்து ஸ்ரீலங்காலையும் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்திருக்கா. அதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு என்னன்னு சொல்றது, ஒரு தொழில் வாய்ப்பு செய்து கொடுத்துருக்கா. நீங்க பேச ஃபவுண்டேஷன் இருக்கா போட்டுக்கு விடுங்கோட்டமாக இருக்கா. சண்டே ஒப்பிட்டு பார்க்க போறேன். நீட்டாக இருக்கு. நான் வண்டி இது எப்போ கடைசி எடுத்தேன்னா ஜூலை 27 எடுத்தது. ஓகேண்ணா. ஏன்னா நீட் என்ன குழப்படி செய்தீங்களா? சின்ன அதில் படிச்சுக்கிட்டாங்க. இல்லை, ஒருத்தன் தள்ளி விட்டான் பழியில் 500 அதில் ரத்தம் வந்து தையல் போட்டு அவனே திரும்ப தள்ளி விட்டா. அவருக்கு மட்ட பக்கம் இருக்கு. உண்மையாயோ? ஓ
ஸோ நாங்களும் ஃபைனலி அண்டியை கொண்டு ஐப்ரோ எடுத்துட்டோம். பார்த்தீங்களா இவ்வளோ ஷேப்பாக இருக்குன்ட்டு நல்லா இருக்கு. நோவே இல்லை, சீரியஸாக ஃபர்ஸ்ட் டைம் நோவாமல் இருக்கு எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கு உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் திரு. அடுத்த கிழமை ஃபைனல் லுக்கை பார்ப்போம். பாய்.